வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நிறைவு. நீதித்துறையின் சுதந்திரத்தில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தையும் எடுக்கக்கூடாது. ராஜீவ் அமரசூரிய சுட்டிக்காட்டு. 50 நாட்களை எட்டிய செம்மணி அகழ்வு பணி மீட்கப்பட்ட மனித எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 540 உயர்வு. உயர்தர பஞ்சாதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்தது வழக்கு. மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பிகளுக்கு இடையே வாக்குவாதம். கடந்த 8 மாதங்களில் பாதாள உலக குழு துப்பாக்கிச் சூடுகளில் 18 பேர் பலி. அமெரிக்கா ஈரான் போர் ட்ரம்ப் பதவிக்காலம் வரை நீடிக்க வாய்ப்பு. ஈரானின் அதிரடி எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றன. இந்த நிலையில் எதிர்த்தரப்பு விசாரணை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணைகளில் முக்கிய திருப்பமாக முறைப்பாட்டு தரப்பின் சாட்சி விசாரணைகள் மூவரடங்கிய கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் நிறைவடைந்தன. நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய ஆயர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. நவ்பர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இதுவரை மொத்தமாக 547 சாட்சியங்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டன. 2076 வழக்குச் சான்றுகளும் குறையீடு செய்யப்பட்டுள்ளன. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளிடம் எதிர்த்தரப்பு வாக்குமூலங்களை கோருவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்த்தரப்பு விசாரணைகளை எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2017 நவம்பர் 1 முதல் 2019 ஏப்ரல் 21 வரை அனுராதபுரம், மாவனெல்ல, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, காத்தாங்குடி, கொழும்பு, தெஹிவளை போன்ற இடங்களில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் மரணித்த ஏனைய தீவிரவாதிகளுடன் இணைந்து தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பி ஆயுத பயிற்சி பெற்று சதித்திட்டங்களை தீட்டி தொடர்கொண்டு தாக்குதலை நடத்தியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை என்பது முதன்மை குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக வாய்மொழி மூலமான குற்றச்சாட்டு விவரங்களை கோருவதற்கு போதுமான தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது. நீதித்துறையின் சுதந்திரம் போன்ற உணர்வுபூர்வமான மற்றும் உயர்ந்த விடயங்களில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தினையும் எடுக்கக்கூடாது என இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். தலைமை ஒன்றுக்கு கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் சட்டத்துறையின் நிலைப்பாடு தெளிவாக முன்வைக்கப்பட்டது. அத்துடன் உத்தேசிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சட்டத்தரணிகள் சமூகம் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம் என்பது ஒரு உன்னதமான கருத்தாக்கமாகும். இதில் ஏதேனும் ஆபத்து இருப்பதாக ஜனாதிபதி கருதினால் இதற்கான ஒரே தீர்வு இதனை செய்யாமல் இருப்பதேயாகும். நாட்டின் அபிவிருத்தி, அமைச்சு பதவிகளை வழங்குவது போன்ற விடயங்களில் அரசாங்கம் ஆபத்துக்களை எடுக்க முடிந்தாலும் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு அடிபணிய செய்யும் அல்லது ஆபத்தை விளைவிக்கும் எதனையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனெனில் இது ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சினை என அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் தொடர்பில் சட்டத்தணி சங்கம், நீதிபதிகள் சங்கங்கள், மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அவதானிகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் கூடிய எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இதன் அடிப்படையில் தற்போது இதற்கு ஆதரவளிப்பது அரசாங்கம் மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அவசரப்படாமல் பரந்துபட்ட அறிஞர்களின் கலந்துரையாடலுக்கு பின்னர் நாட்டுக்கும் மக்களுக்கும் பலன் பயக்கும் நியாயமானதொரு முடிவுக்கு வருமாறு இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். செம்மணி பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் மேலும் 8 மனித எண்புக்கூடுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தின் 56 நாட்கள் அனுமதி உத்தரவுக்கு அமைய
கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 51வது நாளாக நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது மேலும் 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்ட 10 எண்புக்கூடுகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை இடம்பெற்ற 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 105 நாள் அகழ்வு பணிகளின் முடிவில் 552 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றுள் 540 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு நகர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை இன்று இடம்பெறவுள்ள பாடத்துக்கான வினாத்தாள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கசியவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள வேண்டாம் என வழமை போல் அந்த பரீட்சை இடம்பெறும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனிடையே அம்பலத்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையம் ஒன்றில் பரீட்சை வினாத்தாள் போட்டியொன்றிலிருந்து நாளை நடைபெற இருந்த பௌதிகவியல் 1ஆம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் திறக்கப்படவோ அல்லது வெளிப்படுத்தப்படவோ இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் உயர்தர ஒருங்கிணைப்பு மையமான அம்பலத்தோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று நடைபெறும் பாடங்களுக்கு புறம்பாக நாளை நடைபெற இருந்த பாடத்தின் 6 வினாத்தாள் பொதிகள் பெட்டியொன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தன. இன்று நடைபெறவுள்ள இசை, நடனம் மற்றும் விவசாய அறிவியல் ஆகிய பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகள் அடங்கிய பெட்டியில் இருந்தே நாளை நடைபெற இருந்த பௌதிகவியல் 1ஆம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அந்த வினாத்தாள்கள் பாதுகாப்பாக முத்திரையிடப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பரீட்சார்த்திகள் தேவையற்ற விதத்தில் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் சமூக வலைய பக்கத்தில் அவரது பதிவுகளை மற்றவர்களுக்கு முன்பாகவே நேரடி பொழுதில் பெறும் ட்ரூத் API எனும் புதிய சேவைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மாதத்துக்கு $1,00,000 வரை கட்டணம் வசூலிக்கும் இந்த சேவையின் மூலம் சந்தை பொருளாதாரத்தை பாதிக்கும் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்புகள் சிலருக்கு மட்டும் முன்கூட்டியே கிடைப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஊழல் நிறைந்து மற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி குரூப் ஜனாதிபதியை தணிக்கை செய்யும் நோக்கத்துடன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது வரை 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அதிவேக சேவைக்கு சந்தா செலுத்தியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன் மற்றும் ஜெகதீஸ்வரன் ஆகியோருக்கு இடையில் கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த கூட்டம் நேற்று நடைபெற்ற போது மன்னார் மாவட்டத்தில் அடிக்கடி இடம்பெறும் மின்சார தடைகள் தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மின்சாரம் தடைபடுவதனால் மக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது மின்வெட்டை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாதா என ரிஷாட் பதியுதீன் கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அதற்கு பதிலளித்த ஜெகதீஸ்வரன், கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர்களாகவும் அபிவிருத்தி குழு தலைவர்களாகவும் இருந்தவர்கள் தற்போதைய நிலைமை தொடர்பாக கேள்வி எழுப்புவது குறித்து கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வார்த்தை பரிமாற்றம் தீவிரமடைந்ததோடு கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டும் இருக்கின்றது. நிலைமை மேலும் தீவிரமடையாத வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஆகியோர் தலையிட்டு இருவரையும் சமரசப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் மின்சார தடைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 8 மாத காலப்பகுதியில் நாட்டில் இடம்பெற்ற பாதாள உலக குழுக்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 18 பேர் கொல்லப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மித்தேனிய பகுதியில் நேற்று முன்தினம் மாலை பெக்கோ சமன் என்ற பாதாள உலக குழு தலைவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பலியானோரின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. பாதாள உலக
ஆயுதமேந்திய குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவங்களின் எண்ணிக்கை இதுவரை 28 அதிகரித்ததோடு இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் தொடங்கிய மத்திய கிழக்கு போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடிக்கக்கூடும் என ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC-யின் தளபதியும் ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் நெருங்கிய உதவியாளருமான முகமது ரெசா நக்தி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போர் நீடிக்கும், ஒவ்வொரு நாளும் ஈரானுக்கு போரில் அதிக அனுபவம் கிடைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் நீடிக்கும் வரை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அமெரிக்காவுடன் எவ்வாறு போரிடுவது என்பதை கடந்த 5 மாதங்களில் கற்றுக்கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை நீடிப்பதே ஈரானின் நோக்கமா என கேட்டபோது, ஈரானுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்த நினைப்பவர்கள் அதன் விளைவுகளையும் செலவையும் உணரும் வகை தடுப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என நக்தி தெரிவித்துள்ளார். டிரம்பின் தற்போதைய பதவிக்காலம் 2009 ஜனவரி 20 வரை முடிவடைய உள்ளது. அமெரிக்கா போரில் அணுகுண்டை பயன்படுத்த வாய்ப்புள்ளதா என கேட்கப்பட்ட போது அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தவறான முடிவு என அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 8 அந்த உடன்பாடு முடிவடைந்துவிட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது உறுதி மொழிகளை முறியதாக குற்றம் சாட்டி ஈரானும் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தியது. ஆனால் போர் நீடிக்கும் காலம் மற்றும் அமெரிக்கா ஈரான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டு வருகின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்கள் நிறைவு. நீதித்துறையின் சுதந்திரத்தில் அரசாங்கம் எவ்வித ஆபத்தையும் எடுக்கக்கூடாது. ராஜீவ் அமரசூரிய சுட்டிக்காட்டு. 50 நாட்களை எட்டிய செம்மணி அகழ்வு பணி மீட்கப்பட்ட மனித எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 540 உயர்வு. உயர்தர பஞ்சாதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. டிரம்பின் ட்ரூத் சோசியல் செயலி மீது பாய்ந்தது வழக்கு. மன்னார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எம்பிகளுக்கு இடையே வாக்குவாதம். கடந்த 8 மாதங்களில் பாதாள உலக குழு துப்பாக்கிச் சூடுகளில் 18 பேர் பலி. அமெரிக்கா ஈரான் போர் டிரம்ப் பதவிக்காலம் வரை நீடிக்க வாய்ப்பு. ஈரானின் அதிரடி எச்சரிக்கை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள